Good morning student. 12th standard today subject physics. Physicsல லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூ. லாஸ்ட் கிளாஸ் எதுவரை முடித்தோம்? அப் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ செல். ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேலையோடய முடித்தோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் என்னென்னா 4.3ல் செல்ஸ் இன் சீரியஸ், செல் கனெக்டட் இன் சீரியஸ் காம்பினேஷன். டயக்ராம் பாரு. 2.21ல் செல்லோட இஎம்எஃப் வேல்யூ எப்சிலான். என்னது 3 செல்லை வந்து சாரி 4 செல்லை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட ஒரு ரெசிஸ்டார், இந்த பவர்லேருந்து என்னது ரெசிஸ்டார் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கன்சியூம் பண்ணுறாங்க. செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு ஃபார்ம் ஏ பேட்டரி இன் சீரியஸ் கனெக்ஷன். இதில் வந்து செல்லை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? சீரியஸ் கனெக்ஷன். த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் ஒன் செல் இஸ் கனெக்டட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல். ஒரு செல்லோட நெகட்டிவ் வந்து அப்படியே பாரு, நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படி தான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு. ஓகே, செகண்ட் செல். த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செகண்ட் செல் இஸ் கனெக்ட் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த தேர்ட் செல். அப்படியே இது கண்டினியூஸாக மாறிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ். த ஃப்ரீ பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த ஃபஸ்ட் செல் அண்ட் த ஃப்ரீ நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த லாஸ்ட் செல் பிகம் த டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. பேட்டரியோட கனெக்ட் ஆகிறாரு. சப்போஸ் n செல்ஸ், இதில் எத்தனை செல் கனெக்ட் ஆகிட்ருக்காங்க? ஸ்மால் n நம்பர் ஆஃப் செல். ஈச் ஆஃப் த இஎம்எஃப் எப்சிலான். ஒவ்வொரு செல்லோட இஎம்எஃப் வேல்யூ வேணுமா? எப்சிலான். இஎம்எஃப் ஆஃப் தி ஈச் செல் எப்சிலான் வோல்ட் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் ஓம்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ் வித் அன் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். இதோட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தென் கனெக்ட் பண்ண பிறகு எனிவே த டோட்டல் இஎம்எஃப் என்னது இஎம்எஃப் ஆஃப் தி ஈச் செல் வந்து எப்சிலான். டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்டரினா என்னது? எத்தனை செல்லு கனெக்ட் பண்ணுறது? n நம்பர் ஆஃப் செல். அப்போ n இன்ட்டு எப்சிலான். தென் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன செய்யலாம்? இஎம்எஃபோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர். அதனால தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் வந்து n ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். அப்போ n நம்பர் ஆஃப் பேட்டரி இன்ட்டு என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் யார் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து பை ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா வந்து V ஈக்குவல் டு IR, I ஈக்குவல் டு V/R. ஓகேவா? அப்போது ஓம்ஸ்லா அப்படி இந்த கரண்ட் இந்த சர்க்யூட் கரண்ட் I ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? V/R. Vனா இஎம்எஃப், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். அதுதான் டோட்டல் இஎம்எஃப் டிவைடட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் இஎம்எஃபோட வேல்யூ எவ்வளோ கிடைப்பாரு? n இன்ட்டு எப்சிலான் டிவைடட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸு ஸ்மால் n ஸ்மால் ஆர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர். இதில் பாரு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸையும் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ண இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வெரி லோ. ஓகேவா? எனிவே ஸ்மால் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆரை விட ரொம்ப கம்மியாக இருக்காரு. லெஸ் தென் கேபிட்டல் ஆர். தென் ஐயோட வேல்யூ வந்து அப்போது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரோட வேல்யூ ஸ்மால்ன்றதால அவர் வந்து கேன்சல் பண்ணிடுறோம். எனிவே கேபிட்டல் I ஈக்குவல் டு n எப்சிலான் டிவைடட் n ப்ளஸ் ஆராக இருப்பார். இதில் வந்து இந்த n ஸ்மால் ஆர் கேன்சல் வந்து n இன்ட்டுக்கு ஸ்மால் ஆர் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், வெறும் கேபிட்டல் ஆர். இந்த வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு n இன்ட்டு I1க்கு ஈக்குவல். I1 இஸ் த சர்க்யூட், I1 இஸ் த கரண்ட் டியூ டு த சிங்கிள் செல். ஒரு செல்லை மட்டும் நினச்சிருந்தா ஒரு செல்லால் எவ்வளோ கரண்ட் வந்திருக்கு? I1 அமௌண்ட் ஆஃப் கரண்ட். எனிவே I ஈக்குவல் டு V/R. ஓம்ஸ்லா படி Vக்கு என்னது? எப்சிலான் இஎம்எஃப் டிவைடட் R. Thus, if small r is negligible when the compared to the capital R, the current supplied by the battery is n times that the supplied by the single cell. Anyway, case B படி ஸ்மால் ஆரோட வேல்யூ வந்து கேபிட்டல் ஆரோட ஹையஸ்ட்டாக இருக்காரு. எப்போது n டைம்ஸ் சப்ளை பண்ணுற n நம்பர் ஆஃப் பேட்டரி கனெக்ட் பண்ணும்போது. அப்போ I ஈக்குவல் டு n எப்சிலான் டிவைடட் n ஸ்மால் ஆர் ஆர் பாரு. எந்த ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி 2.39ல்
அப்போ கேபிட்டல் ஆர் ஸ்மால்னா கேபிட்டல் ஆர் கேன்சல் பண்ணோம், ஸ்மால் ஆர் மட்டும் கேன்சல் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எப்சிலான் பை ஆராக இருப்பார். It is the current due to the single cell, that is current due to the whole battery is the same as that due to the single cell, and hence there is no advantage in the connecting several cell. several cell connect பண்ணால் எந்த அட்வான்டேஜும் கிடையாது. The series connection of a cell is the advantage is only when the effective internal resistance of the cell is negligibly small compared with a capital R. The current internal resistance குறையிறாரு. ஓகேவா? இது ஃபஸ்ட் கொஸ்டின். செல் கனெக்டட் இன் சீரியஸ் காம்பினேஷன், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் செல் கனெக்டட் இன் பேரலல் காம்பினேஷன். செல் கனெக்டட் இன் பேரலல் காம்பினேஷன் டயக்ராம் பார்ப்போம். எப்சிலான் இது வந்து ஒவ்வொரு 3 செல்லையும் பேரலல் காம்பினேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவரோட ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். In parallel connection, all the positive terminal of the cell are connected to one point. All the negative terminal to a second point. Positive எல்லாம் ஒரு சைடு இருக்காரு பேட்டரியில், நெகட்டிவ் எல்லாம் ஒரு ஆப்போசிட் சைடு. These 2 point form the positive and negative terminal of the battery. Let small n number of small n cells be connected in parallel between the point A and B. A and B என்ற 2 பாயிண்ட் கிடையே ஸ்மால் n number of cell வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்டு கேபிட்டல் ஆர் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர் இஸ் கனெக்டட் பிட்வீன் த பாயிண்ட் A and B. A பிக்கு மிடில் கேபிட்டல் ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தென் எப்சிலான் பி த இஎம்எஃப் அண்ட் ஸ்மால் ஆர் இஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செல். எப்சிலான்றது ஒவ்வொரு செல்லோட ஈச் செல் ஆஃப் தி இஎம்எஃப் வேல்யூ அண்ட் ஸ்மால் ஆர்ன்றது என்னது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செல். தென் சர்க்யூட் டயக்ராம் போட்டிருக்கு. தென் என்ன பண்ணுறேன், த ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பேட்டரி வந்து எப்படி கிடைப்பார்னா ஐ பை ஸ்மால் ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால் 1 by small r plus 1 by small r up to n number of terms சொல்லி 1 by r கிடைப்பார். இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு n by r கிடைப்பார். ஸோ த என்னது 1 by r cube ஈக்குவல் டு n by r. நமக்கு வெறும் r cube மட்டும் வேணும், அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறுவார், r by n ஆகிட்டு இருப்பார். அண்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் த சர்க்யூட், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் என்னது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஆட் பண்ண போகிறோம். அப்போ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் என்ன ஆகிட்டு இருப்பார். எனிவே த டோட்டல் இஎம்எஃப், இப்போ நமக்கு டோட்டல் இஎம்எஃப் வேணும். டோட்டல் இஎம்எஃப் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் ஏ அண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு சை. நம்ம இந்த சர்க்யூட்டோட டோட்டல் இஎம்எஃப் வேல்யூ ஏக்கும் பிக்குன்ற 2 டெர்மினல் மிடில் டெவலப் ஆகிற பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருப்பார் சைக்கு. த கரண்ட் இந்த சர்க்யூட் கிவன் பை கரண்ட்டோட வேல்யூ வேணும் ஐ. அப்போது அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா படி V ஈக்குவல் டு IR, I ஈக்குவல் டு V by R. Vனா என்னது இஎம்எஃப் வேல்யூ, அதுதான் I ஈக்குவல் டு இஎம்எஃப்னா என்னது எப்சிலான் டிவைட் ஆர்னா ரெசிஸ்டன்ஸ். நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் பாரு. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட் வந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் பை என், அதுதான் போட்டு வச்சுருக்கோம். ஸ்மால் ஆர் பை என் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் போட்டுருக்கோம். இதிலிருந்து அடுத்தபடியாக இதை என்ன இவரை கொஞ்சம் என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ என்ன கிடைக்கும், ஸ்மால் என் கேபிட்டல் ஆர் ப்ளஸ்ஸு ஸ்மால் ஆர் டிவைடட் என் கிடச்சிருப்பாங்க. இந்த எண் அப்படியே மேலே போயிட்டுருக்கு அடுத்த ஸ்டெப்பில். அதனால தான் கேபிட்டல் ஐ ஈக்குவல் டு என் இன்ட்டு எப்சிலான் டிவைடட் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் என் இன்ட்டு கேபிட்டல் ஆர். இதில் அடுத்த கேஸில் பாரு, கேஸ் ஏயில் ஸ்மால் ஆரோட வேல்யூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வெரி வெரி லோ. அப்போது ஸ்மால் ஆர் கேன்சல் ஆகிட்டார்னா ஐ ஈக்குவல் டு என் எப்சிலான் டிவைடட் என் இன்ட்டு ஆராக இருந்திருப்பார். ஓகேவா? அதுக்கு எண்ணுக்கு என் கேன்சல் ஆகிடுனா ஃபோர் ஐயோட வேல்யூ வந்து என்ஆர் கேன்சல் ஆகிட்டு இருக்க. கேபிட்டல் ஆரோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கார். அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும், ஐ ஈக்குவல் டு என் இன்ட்டு எப்சிலான் டிவைடட் ஸ்மால் ஆர் கிடச்சிருப்பார். அது என் இன்ட்டு I1க்கு ஈக்குவலாக இருப்பார். அடுத்தது I1 இஸ் த கரண்ட்டு டியூ டு த சிங்கிள் செல். ஒரு சிங்கிள் செல்லால் நமக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1ஓட வேல்யூ வந்து எப்சிலான் பை ஆருக்கு ஈக்குவலாக இருப்பார் இந்த கேபிட்டல் ஆர் நெக்லிஜிபிளாக இருக்கும்போது.
thus the current through the external resistance due to the whole battery is n times இருந்தார்னா therefore small r ஓட வேல்யூ வந்து கேபிட்டல் ஆரை விட ரொம்ப கம்மியாக இருப்பார். அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஈக்குவேஷன் நம்பர் 2.42 படி அப்போ என்ன நடக்கும், நமக்கு ஸ்மால் என் இது வெறும் ஸ்மால் ஆர் மட்டும் கேன்சல் ஆகிடுவார். ஐ ஈக்குவல் என் எப்சிலான் டிவைட என்ஆர் இருப்பார். எண்ணுக்கு என்ன கேன்சல்னா எப்சிலான் பை கேபிட்டல் ஆராக இருப்பார். இது செல் கனெக்டட் இன் parallel combination. Okay, the above equation implies that the current due to the whole battery is the same as that due to the single cell. Hence there is another advantage is to connect the cell in parallel now when the external resistance is very small compared to the internal resistance of the cell. External resistance ஓட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருப்பார் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது. செல் கனெக்டட் இன் parallel combinationக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதே பேஜில் அடுத்த டாபிக் என்ன வராரு, கிர்ச்சாஃப் ரூல். கிர்ச்சாஃப் ரூல் வந்து 2 ரூல் இருக்குது, ஃபர்ஸ்ட் லா அண்டு செகண்ட் லா. கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா அண்டு செகண்ட் லான்றது வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். செல் கனெக்டட் இன் சீரியஸ் காம்பினேஷன் அண்ட் parallel combination ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அட் த சேம் டைம் கிர்ச்சாஃபோட ஃபர்ஸ்ட் லா அண்டு செகண்ட் லா ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் கிர்ச்சாஃபோட ரூலை பற்றி போகிறேன். இது ஃபஸ்ட்டு இது